ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், சிறப்பாக செய்ய நான் உனக்கு உதவி செய்வேன். நீ என்ன காரியம் செய்தாலும் அதுல ஒரு சிறப்பு இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். நீங்க படிப்புனா படிப்புல சிறந்திருப்பீங்க, வேலை செய்றீங்கன்னா வேலையில சிறந்திருப்பீங்க. அங்க உள்ள நிர்வாகம் உங்களை பாராட்டும், இவங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. பிசினஸ் செய்றீங்கன்னா பிசினஸ்ல சிறந்திருக்க பண்ணுவார். அப்போ நீங்க என்ன பண்ணினாலும், ஒரு விவசாயம் பண்ணின்னு வைங்க, அது தேவன் சிறப்பா ஆசீர்வதித்து சிறந்திருக்க பண்ணுவார். அப்ப அதுதான் தேவனுடைய விருப்பம். உங்களை எல்லா விதத்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணணும். அப்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமா, நீங்க அது விரும்பணும்ல. ஜஸ்ட் பாஸ் ஆன போது, எனக்கு ஏதோ படிக்கிறோம் அவ்வளவுதான், சொல்றாங்க படிக்கிறோம், மார்க் எடுக்கிறோம், ஏதோ வேலைக்கு போறோம் வர்றோம், அவ்வளவுதான். அதை பெஸ்டா செய்யணும், சிறந்திருக்கணும், அதுல சிறப்பா இருக்கணும் அப்படின்ற நினைப்பே நிறைய பேருக்கு இல்லை. அதான உங்க பிரச்சனை. அப்ப நீங்க மனதுல அதை விரும்பணும். ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, என்னை சிறந்திருக்கிற பண்ணுவேன், புகழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க. அப்ப நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எப்படிங்க உங்களுக்கு இந்த வெற்றி, எப்படிங்க இப்படி ஒரு சிறப்பு, எப்படிங்க உங்களுக்கு இந்த ஞானம்னா, இயேசு எனக்கு தந்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தலாம்ல. அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை சிறந்திருக்க பண்ண விரும்புகிறார். இப்ப விரும்புறீங்களா? அப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவரே, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல என்னை சிறந்திருக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறப்பை கட்டளையிடுகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.